9 வயசு ஒரு குழந்தைய வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒரு ஆற்றுப்பாலத்து பக்கத்தில் போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சியும் சரி, இப்போ நடக்கிற டிவிக்கு ஆட்சியும் சரி, இது வந்து ஒரு அரசியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மனுஷனாக நம்ம தோத்துட்டோம். இதை நம்ம வந்து ஒரு அரசியலாகவே பார்க்கக்கூடாது. இப்போ நான் வந்து திமுக ஆட்சியில் இதை நான் ஒரு வீடியோவை போட்டேன். இதுமாதிரி குற்றங்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் ஆயின்றது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒரே வழி, சட்டம் கடுமையாக்கப்பட்டால் இந்த பிரச்சனை குறையும் அப்படின்னு. அதுக்கு இப்போ ஒரு சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சட்டத்தை போடலாம்ல அப்படின்னு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது வச்சுக்கலாம், ஒரு மாதமே ஆகலை. அதுக்குள்ளே இவங்க ஆட்சியில் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, ஏன் திமுக ஆட்சியில் அதெல்லாம் போலையா? இதை வந்து அரசியலாக பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். இது அரசியலாக பார்க்க, இது வந்து சமூகத்தில் நமக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. இது வந்து சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. இதை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இது அரசியலை தாண்டி மக்கள் எல்லாருமே, அதாவது அரசியல்வாதி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும். நான் திமுக ஆட்சி நான் சொன்னேன் அதேமாரி. இதை வந்து அந்த ஆண்டவனே வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாலுமே இந்த பிரச்சனை இருக்குதாங்க, இது பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கிடைக்கணும்னா சட்டம் கடுமையாக்கப்பட்டால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இது வந்து எல்லா என்னுடைய ஆட்சியிலுமே இது நடக்கும் அப்படின்னு நான் இது முன்னாடியே சொன்னேன். இப்பயும் அதான் சொல்கிறேன். நான் வந்து அப்போவும் நான் வந்து திமுக மேலே பழி போடல, இப்பயும் நான் டிவிக்கு மேலே பழி போட மாட்டேன். ஏன்னா 7 வருஷம் ஆண்ட கட்சி திமுக. அப்படி இருக்கும்போது அது அவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா இப்போது அது குறைஞ்சிருக்கும். அது வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்போது டிவிகே ஆட்சி வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே டிவிகே ஆட்சி வந்து நடத்த தெரியல, நடத்தவும் மாட்டாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் கிடையாது. இந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுற தண்டனை வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாருக்கும் அந்த மாரி பண்ணுற விஷயத்த பண்ண மாட்டாங்க, அப்படி தான் இந்த தண்டனை இருக்கும் அப்படின்னு சிஎம் அவர்களே ஒரு அறிக்கையில் விட்டுருக்காரு. யாருக்கு மேலேயும் யாரும் பழிபட வேணாம். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை, அரசியல்வாதியோட கடமை, மக்களுடைய கடமை தான். நாட்டில் இதுக்கப்புறம் இந்தமாரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னா காவல்துறையும் சரி, சட்ட ஒழுங்கும் சரி, நீதிமன்றமும் சரி, அவங்க மேலே தப்பு அப்படின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த தூக்கில் போகிறது, இந்த ஆயுள் தண்டனை அதெல்லாம் கிடையாது. கடுமையான தண்டனைகள் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்தமாரி பிரச்சனை வந்து கண்டிப்பாக குறையும். அதை சிஎம் அவர்கள் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் அது பண்ணுறாங்களா இல்லையா.